நான் நிறைய தான தர்மங்கள் பண்றேன். நான் நிறைய விரதங்கள் இருக்கிறேன். நான் நிறைய மந்திர ஜபம் பண்றேன். நான் நிறைய பூஜைகள் பண்றேன். நிறைய கோயில்களுக்கெல்லாம் போறேன். ஆ ஆனாலும் எனக்கு வந்து அந்த பூஜைக்கான பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்றது உண்டு. அதாவது இது என்னன்னா, இத நான் செஞ்சேன் எனக்கு கிடைக்கல. இத நான் பண்ணேன் எனக்கு கிடைக்கல. எதிர்பார்ப்புன்றதே இருக்கக்கூடாதுங்க. உண்மையிலேயே சொல்றேன். எதிர்பார்ப்பே இல்லாமல் நாம ஒரு பூஜையை செய்றோம் அப்படின்னா, அதற்கான பலன் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். அதாவது நம்ம எண்ணங்கள் நம்ம எண்ணங்கள் கூட நமக்கு நிறைய தடங்கல்களை ஏற்படுத்தும். நம்ம மனச ஆ கட்டுப்படுத்தணும். மனசுக்குள்ள கோபம் வச்சுக்க கூடாது. மனசுக்குள்ள வெறுப்பு வச்சுக்க கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனாலும் நாம சாதாரண மனித பிறவிகள். இந்த கோபம், வெறுப்பு, ஆசை இதெல்லாம் வரத்தான் செய்யும். அதையெல்லாம் கடந்து வரத்துக்காக தான் நாம இந்த பூஜை, மந்திர ஜபம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது நாம பூஜை செய்யறதுன்றத விட, மனசளவுல நாம எப்படி வந்து நேர்மையா இருக்கிறோம் அப்படின்றது தான் வந்து பூஜைக்கான பலனை நமக்கு பெற்றுத் தரும். நீ பூஜைய கூட பண்ண தேவையில்ல. ஆனா மனசளவுல ஒழுக்கமா இரு. உடல் அளவுல, மனசளவுல சுத்தமா இரு. யாருக்கும் தீங்கு நினைக்காத. எந்த உயிருக்கும் பாவம் செய்யாது. இதுதான். யாராவது ஒண்ணு செஞ்சு அவங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னா, நானும் அந்த பூஜைய பண்றேன். எனக்கு வேலை கிடைக்கலையே. யாராவது ஒரு பரிகாரம் செஞ்சு அவங்க சொந்த வீடு வாங்கிட்டாங்கன்னா, நானும் இத்தனை வருஷமா அந்த பூஜை பண்றேன். எனக்கு வீடு அமையலையே. சொல்றேன் இல்லையா? இப்படி அடுத்தவங்கள பார்த்து எனக்கு அது கிடைக்கல. அடுத்தவங்கள பார்த்து என்னால அப்படி இருக்க முடியல. அடுத்தவங்கள பார்த்து நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன்? உங்கள அடுத்தவர்களோடு கம்பேர் பண்ணிக்காதீங்க. உங்கள அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு அவங்களுக்கும் உங்களுக்குமான அந்த பக்தி நிலை அப்படிங்கிறத கம்பேர் பண்ணிக்காதீங்க. நாம பூஜை பண்ணா வீடு வந்துரும். பரிகாரம் பண்ணா வேலை கிடைச்சிரும். இந்த கோயிலுக்கு போனா இந்த பிரச்சனைகள் தீர்ந்துரும். அப்படின்றதெல்லாம் உண்மையாக இருந்தாலும், அதற்கு நிகராக எதிர்பார்ப்போடு நாம செய்யறதும் பலன் தராது. இன்னொரு விஷயம், அடுத்தவங்க செஞ்சுட்டாங்க, அதனால நான் போய் செய்யறேன் அப்படின்னு நினைக்கிறதும் நமக்கு பலன் தராது. ஆத்மார்த்தமா இந்த கோயிலுக்கு வரத்துக்கு எனக்கு குடுப்பனை இருந்திருக்கு. இன்னைக்கு உன்னை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடுத்த பத்தியா, இதுக்கே நான் உன்னை வணங்குறேன். இதோட நம்மளுடைய வேண்டுதல் அப்படின்றத நம்ம முடிச்சுக்கணும். சுவாமிக்கு தெரியும் நமக்கு எப்போ எப்படி தரணும்.